வணக்கம் நண்பர்களே. வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும், ஞாபக சக்தி அதிகமாகும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்து பெரியவங்க சொல்லி நாம கேட்டிருப்போம். ஆனா வெண்டைக்காயில வெறும் ஞாபக சக்தி மட்டும் இல்லங்க. நம்ம உடம்பை பல நோய்கள்ல இருந்து காப்பாத்துற பிரம்மாண்டமான மருத்துவ குணங்கள் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல வாரத்துல 2 நாள் வெண்டைக்காய் சாப்பிடுறதால நம்ம உடம்புக்கு கிடைக்கப் போற அசாத்தியமான நன்மைகள் என்னென்ன? சர்க்கரை நோயாளிகளுக்கு இது எப்படி ஒரு வரப்பிரசாதமா இருக்கு? இதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல இந்த சாதாரண வெண்டைக்காய்க்குள்ள என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். வெண்டைக்காயில கலோரிகள் ரொம்பவே குறைவு. ஆனா நார்ச்சத்தும் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய வைட்டமின்களும் கொட்டி கிடக்குது. குறிப்பா நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான வைட்டமின் சி, கண் பார்வைக்கு தேவையான வைட்டமின் ஏ, எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் கே மற்றும் இரத்த சோகையை தடுக்கும் போலேட் சத்துக்கள் இதுல மிக அதிக அளவுல இருக்கு. இது தவிர மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் இதுல நிறைஞ்சிருக்கு. மிக முக்கியமான நன்மை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துதல். இன்னைக்கு உலகையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நோய்னா அது நீரிழிவு நோய்தான். வெண்டைக்காயில இருக்கிற நார்ச்சத்து நாம் சாப்பிடும் உணவில் உள்ள சர்க்கரையை நம் குடல் மெதுவாக உறிஞ்சும்படி செய்கிறது. இதனால சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சர்க்கரையோட அளவு திடீர்னு அதிகமாகாம சீராக இருக்கும். பல ஆய்வுகள்ல வெண்டைக்காயை ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு இன்சுலின் சுரப்பு சீராவதோடு ரத்த சர்க்கரை அளவு நல்லாவே குறையுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அடுத்ததா, நம்ம பெரியவங்க சொன்ன அந்த ஞாபக சக்தி விஷயம். அது எப்படி உண்மைன்னு இப்போ பார்ப்போம். வெண்டைக்காயில் போலேட் அப்படின்ற ஒரு முக்கியமான வைட்டமின் இருக்கு. இந்த போலேட் நம் மூளையின் செல்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுது. மன அழுத்தம், பதற்றம் மற்றும் வயது முதிர்வால் ஏற்படும் ஞாபக மறதி நோய் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பெருமளவு உதவுது. அதனால தான் வளரும் குழந்தைகளுக்கு கண்டிப்பா வெண்டைக்காய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 3வது வெண்டைக்காயோட அந்த வழுவழுப்பான தன்மை. நெறைய பேருக்கு இந்த வழுவழுப்பே பிடிக்காது. அதனாலேயே வெண்டைக்காய சாப்பிட மாட்டாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அந்த வழுவழுப்பான திரவத்திற்கு மியூசிலேஜ் அப்படின்னு பேர். இது நம் குடல் பாதையை மென்மையாக மாற்றி உணவை எளிதாக செரிக்க வைக்குது. கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் வாரத்தில் 3 நாள் வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் குடல் இயக்கம் சீராகும். மேலும் நம் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு இது சிறந்த உணவாக அமையுது. 4வது இதய ஆரோக்கியம். வெண்டைக்காயில் பெக்டின் எனப்படும் ஒரு வகையான கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கு. இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை உறிஞ்சி மலம் வழியாக வெளியேற்ற உதவுகிறது. இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவது குறைந்தாலே இரத்த அழுத்தம் சீராகும். மாரடைப்பு போன்ற ஆபத்தான இதய நோய்கள் வரும் அபாயம் பெருமளவு குறையும். 5வது நோய் எதிர்ப்பு சக்தி. வெண்டைக்காயில் உள்ள அதிகப்படியான வைட்டமின் சி நம் உடம்பில் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து சளி, இருமல் மற்றும் தொற்று நோய்கள் வராமல் நம்மை பாதுகாக்கின்றது. மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம் சருமத்தின் செல்கள் சுருக்கமடைவதை தடுத்து எப்போதும் இளமையாக வைத்திருக்கவும் பொலிவான சருமத்தை பெறவும் உதவுகிறது. சரி நண்பர்களே, இவ்வளவு நன்மைகள் இருக்கிற வெண்டைக்காயை எப்படி சமைக்கணும்? வெண்டைக்காயை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஒரு துணியால ஈரப்பதம் இல்லாதபடி நல்லா துடைச்சிடணும். ஈரத்தோட நறுக்கினா வழுவழுப்பு அதிகமாகும். பொரியல் செய்யும்போது வழுவழுப்பு போகணும்னா சமைக்கும்போது சில துளிகள் எலுமிச்சை சாறு அல்லது ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்தீங்கன்னா வழுவழுப்பு தன்மை நீங்கி பொரியல் உதிரி உதிரியா டெஸ்டியா வரும். பாத்தீங்களா? நாம் சாதாரணமா நினைச்ச வெண்டைக்காயில எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு. இனிமே உங்க உணவுல வெண்டைக்காயை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல ஆரோக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.